ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அருண் மொபைல் சர்வீஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் அருண். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாம்சங் லேட்டஸ்ட் மாடல் ஒரு மொபைல் வந்து டெட் கண்டிஷனில் வந்திருக்கு. சார்ஜ் போட்டாலும் எந்த ஒரு இண்டிகேஷனுமே காமிக்கல. செக் பண்ணிடலாம். எந்த வைப்ரேஷனும் இல்லை, எந்த ஒரு இண்டிகேஷனுமே காமிக்கவே இல்லை. நம்ம 6 போர்ட் சார்ஜிங் போர்ட்லேயும் வந்து எந்த ஒரு வோல்ட்டும் 0.1 0.6 இந்த மாதிரி எதுவுமே வந்து எடுக்கலை. இது எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேக் டோர் ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே, அங்கே ஏற்கனவே வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து சர்வீஸ் கொடுத்துட்டு தான் வந்திருக்காங்க. பிளாக் போஸ்ட் போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க. ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். ஸ்க்ரூஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியாச்சு. சிம் ட்ரே ரிமூவ் பண்ணிடலாம். சிம் ட்ரேலாம் ஆல்ரெடி உடஞ்சி தான் இருக்குது. ஓகே, பேக் பேனல் சென்டர் பேனல் வந்து கழட்டிடலாம். சென்டர் பேனல் கழட்டும் போது இந்த இடத்துல சேஃபாக கழட்டணும், ஏன்னா அதில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்டிப் வருது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்டிப் வந்து சேஃபாக ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பேட்ரி கனெக்டரை ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே, பேட்ரி கனெக்டர் ரிமூவ் பண்ணியாச்சு. இது டிஸ்பிளே கனெக்டரு. மெயின் போர்ட்லேருந்து சப் போர்டு போகிற ஸ்டிப்பு. டேப் ஏதோ ஒட்டி வச்சுருக்காங்க, என்ன காரணம்னு தெரியல. நம்ம ரிங்கர் பாக்ஸ் இருக்கிறத கழட்டிடலாம். இந்த ஸ்டிப்பு கலராமல் இருக்கிறதுக்காக டபுள் டேப்லாம் போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க. நம்ம இன்னொரு தடவை வந்து ப்ராப்பராக கனெக்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். இதனால் கூட சார்ஜ் ஏறாமல் இருக்கலாம்ங்கிறதுக்காக. எஃபிசி கனெக்டர் வேறு உடஞ்சிருக்கு. ஓகே, நம்மளுக்கு எஃபிசி தான் கனெக்டரில் ப்ராப்ளம் இருந்திருக்கு. சார்ஜ் வந்து ப்ராப்பராக ஆகுது. டிஸ்பிளேவும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை.
நெட்வொர்க் கேபிளை ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம புது எஃபிசி கனெக்டர் வந்து மாற்றியாச்சு. இப்போ வந்து சப்போர்டெல்லாம் வந்து அசம்பிள் பண்ணி செக் பண்ணிடலாம் ஒரு தடவை சார்ஜ் ஏறுதான்னு சொல்லிட்டு. நம்ம ஃபஸ்ட்டு மெயின் போர்டில் சப்போர்ட் வர ஸ்டிப்பை வந்து மாட்டி செக் பண்ணிடலாம். மெயின் போர்டில் வந்து ப்ராப்பராக வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ மாற்றின எஃபிசி கனெக்டர் போர்டை வந்து நம்ம செக் பண்ணிடலாம். அதுவும் ப்ராப்பராக கனெக்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஷேக் இல்லை. அவங்க நிறைய டேப்லாம் ஒட்டி வச்சுருந்தாங்க. 2-3 கடையில் கொடுத்துட்டு தான் வந்திருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த அளவுக்கு வேலை பார்த்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. பேட்ரி கனெக்டர் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ சார்ஜரை வந்து ப்ளக்இன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சார்ஜர் இண்டிகேஷன் காமிக்குது. நம்ம 6 போர்ட்டு சார்ஜரில் வந்து 1.80 வோல்ட் வந்து ஆம்பியர் எடுக்குது. இப்போ 2 ஆம்பியர் கூட வந்து ஃபுல்லாக எடுக்குது. சார்ஜ் வந்து 1% சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட இணைஞ்சிருங்க.